We are really happy to have Shri Mariappan Tangadilu along with us. இப்போ நம்ம என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈசா வந்திருக்கோம். ஈசாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நாள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிவராத்திரி. ராமோத்சவம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் என்னென்ன நடக்குது, யார் யார் வர போறா, பெரிய ஆளுங்கெல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நிறைய கேம்ஸும் அந்த மாதிரிலாம் பண்றாங்க. நம்மளே வந்து சீஃப் கெஸ்ட் இதுக்கு வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள போயிட்டு நம்ம என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நானே இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஈசாக்குள்ள உள்ள போய் பார்க்க போறேன். நீங்களும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. பயங்கர கூட்டமா இருக்கு. உள்ள என்னென்ன நடக்க போகுதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து உள்ள போயிட்டு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. இது இருந்தா நம்ம எங்க வேணாலும் இதுக்குள்ள போகலாம் வரலாம். இல்லைன்னா நம்ம எந்த ஒரு இது இல்லாம போனா நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க யாரு, எங்க வரீங்க, எதுக்கு போறீங்க. அதனால நமக்கு மீடியா டெஸ்ட் ஒரு ஐடி கார்டு கையில இது பேர் என்ன, இது வந்து ஒரு டேக். இந்த டேக் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபா. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம தண்ணியில் நினைஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. ரூம் ஸ்டேக்காக அந்த டேக் எடுப்பாங்க. அது வந்து நம்ம கிளீனிங் நினைச்சாலும் வாட்டர் ப்ரூஃப் போட்டுருக்காங்க. சரி ஓகே, இப்போ நம்ம கார்ல இருந்து லக்கேஜ் எடுத்துட்டு ரூமுக்கு போறோம், உள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு குண்டான வண்டி வந்துருச்சு. என்ன வண்டி? இது வந்து அழகான ஒரு மாட்டு வண்டி. என் கூட வந்து ஒரு மாடே இருக்குது. என்ன மாடு கிட்டு இருக்க? நான் வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு யோகம் அதிர்ஷ்டம். மாடு சாணி தரோம்னா என்ன தரேன் உனக்கு? வாழ்க்கை கொடுத்துறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாட்டு இருந்து கொஞ்சம் வந்து நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க. அப்போ அடுத்து வந்து இன்னொரு பேட்டரி கார் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம உள்ள வந்துட்டோம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வீடு பார்த்து தெரியுது ஈஸா. நம்ம வந்து கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. சரி ஒவ்வொன்றா போய் பார்க்கலாம், யாரையும் வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். உள்ள வந்து பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமா வந்து கட்டியிருந்தாங்க. நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். உள்ள பார்க்க அவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமோத்சவம் அந்த ப்ரோக்ராம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல்ல வாலிபால், கிரிக்கெட், ஃபன் கேம், ஃபுட் ஃபெஸ்டிவல்னு நிறைய ஃபன் கேம்ல இருந்து நிறைய கேம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. நேற்று கூட வந்து பார்த்தா மாரியப்பன் வந்திருந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய கேம்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மாரியப்பன் வந்திருக்காங்க. கிரிக்கெட் பிளேயர்லாம் வந்து செமிஃபைனல் போயிட்டு இருக்குது. இப்போ காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 4 ரவுண்ட் வரை நடந்துட்டு இருக்குமாமா. நிறைய கேம்ஸ் போயிட்டு இருக்கு. சரி நம்ம போயிட்டு ஒவ்வொன்றா போயிட்டு யார் வின்னர் ரன்னர் எல்லாமே பார்த்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பயங்கர செட்டிங் எல்லாம் பயங்கரமா பண்ணியிருக்காங்க பாரு. இப்போ இருக்க நிறைய க்ரௌட் வந்துருக்கு. உள்ள போயிட்டு நிறைய பார்க்கலாம். மைக் இருந்தால் சூப்பராக இருக்கும். மைக்ல நீ பக்கத்தில் தான் வந்து எடுத்தோம். வேறு வழியே இல்லை.
இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈசா மட்டும் கிராமர்ஸ்லாம் சேர்ந்து நடத்துகிற 16வது எடிஷனில் தான் நம்ம இருக்கோம். இது தொடர்ந்து 16 ஆண்டு வந்து சூப்பராக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் இந்த வருஷம் நம்மளும் வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 29th வந்து வாலிபால் அரையிறுதி போட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமர்ஸும் ஈசா மட்டும் இணைந்து நடத்தும் கபடி போட்டி, தமிழ்நாடு vs டெல்லி 2 பேருமே செம்மையாக விளையாடினாங்க. அதுக்கப்புறம் த்ரோபால் வாலிபால் இறுதி போட்டியும் இதில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ரங்கோலி போட்டி 1000 பேரும், சிலம்பம் 500 பேரும், வள்ளி கும்மி 1000 பேரும், ஒயிலாட்டம் 500 பேரும், கர்நாடகா பிலி நடனம் இதெல்லாம் செம்மையாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தெலுங்கானா கோண்டு, பழங்குடி குசாடி நடனம், கேரளா செண்டமேளம், தமிழ்நாடு பறையாட்டம், தவில் நாதஸ்வரம் 500 பேருக்கு அரங்கேற்றமும் 5000க்கு மேலே நம்ம உட்காரதுக்கு அமரர் வசதியும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த யுவா கபடி சீரீஸ்ல எக்ஸிபிஷன் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. அடடா பாயிண்ட்ஸ் நல்ல முன்னிலையில் இருக்கிறதுனால 18-5 கபடி எல்லாம் பார்த்தா அது நிறைய இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா கேம்பஸ் ஈஷா கிராமோத்சவம் மற்றும் யுவா கபடி சீரீஸ் இணைந்து நடக்கும். சாப்பிட்டுட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு மறுபடியும் வந்து கேம்ஸ்லாம் இருக்கு, சேவாக்கு வரது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேரில் முடிஞ்சா மீட் பண்ணலாம். சரி ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மேட்ச் நடந்துட்டு இருக்கு. லைவாக தான் பார்த்துட்டு இருக்கோம். த்ரோபால் நடந்துட்டு இருக்கு. பக்கத்தில் உள்ள வந்து நம்ம ஷூட் எடுத்துட்டு இருக்கோம். அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. யார் விளையாடுறா, யார் ஜெயிக்கிறா, யார் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஒருவேளை தெரியலன்னா உங்களுக்கு தேடி வந்து எங்கள் ஸ்க்ரீனில் வந்து நல்லா ஃபோக்கஸாக கிளியர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாம். டான்ஸ் போறாரு. அந்த ஒரு ஆட்டம். இப்போ வந்து சர்க்குரு வந்து உள்ள வந்திருக்காரு. எல்லாம் இதுக்கு எல்லாம் அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு க்ரௌடாக இருந்தது. இப்போ நம்ம இதில் தான் பார்த்துட்டு இருக்கோம். செம்ம ஸ்டெப் இல்லை பயங்கரமாக தலைவர் உள்ள ஸ்டேஜுக்குள்ளே வந்து நின்றுட்டு இருக்கோம். நம்ம இப்போ ஸ்டேஜில் பாருங்க எவ்வளோ கூட்டம் போயிட்டு இருக்குது. இந்த கிராமோத்சவத்துல இப்படி ஒரு கூட்டம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா ஏதோ நடக்கும், ஏதோ ஒரு கேம் ஷோ எல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைச்சா, ஆனா வேற லெவல்ல ஸ்டேட் லெவல்ல வந்து ஆடிட்டு இருக்காங்க, விளையாண்டுகிட்டு இருக்காங்க. செம்ம வைப். அடுத்த வருஷம் இதை மிஸ் பண்ணி எந்தெந்த ஊர்ல இருந்தே வந்திருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்காங்க. கர்நாடகா
கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. காலையில பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் நடந்துகிட்டு இருக்கு கிரிக்கெட். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எங்கெங்கேயோ இருந்து வந்திருந்தாங்க, வேற வேற ஊர்ல இருந்து வேற ஒரு மாவட்டத்துல இருந்து வந்திருந்தாங்க. எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. அது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த கூட்டத்திலே எங்களை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு அலௌடு இந்த மீடியா பாஸ் கொடுத்தனால நம்ம எங்கே வேணா போய்க்கலாம். அதனால நம்ம உள்ள போயிட்டு ஃபுல்லாவே இது பண்ணோம். பக்கத்துல எல்லாமே எடுத்துருக்கேன். நிறைய பேர்த்த மீட் பண்ணது, நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருந்தாங்க. ஃபோட்டோ பிடிச்சாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப கொஞ்சம் சாயந்தர நேரம் டயர்டானால என்ன ஒரு திறமைக்கு உண்டான ஒரு இடங்கலாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவ்வளவு திறமையானவங்க எல்லாம் இங்க வந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதை நம்மளும் நேர்ல பாக்குறோமே அப்படின்னு தான். ஃபைனல் ஷோ வரைக்குமே நம்ம நின்று பார்த்தோம். இதில் ஜெயிச்சவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 lakhsலேருந்து 5 lakhs வரைக்குமே கொடுத்தாங்க. இது வந்து என்ன ஒரு திறமைசாலிக்கான ஒரு வாய்ப்பு தான் இது சொல்லலாம். ஏன்னா இது 16வது வருஷம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த 16வது ஈசா மட்டும் கிராமத்தில் சேர்ந்து நடத்தும் இந்த ஒரு மாதிரி போட்டிக்கு நாங்களும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது உள்ள போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் இப்போ விளையாண்டது பார்த்தீங்கன்னா கர்நாடகா, தமிழ்நாடு, அதுக்கப்புறம் ஆந்திரா, யூபி, உடுப்பி இதுல இருந்தெல்லாம் வந்து விளையாண்டாங்க. எல்லாமே திறமைசாலி தான். எத்தனையோ இதுல இப்போ வந்து வின் பண்ணிட்டு லாஸ்டா இங்க வந்து சர்க்கர்கிட்டையும் பிரைஸ் வாங்கினதுல ரொம்ப ஒரு சந்தோஷம் தான். இதெல்லாம் பாக்குறப்ப பக்கத்துலயே போயிட்டு சேவாக்கு மீட் பண்ணோம். பக்கத்துலயே இருந்தாரு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுல நம்ம சப்ஸ்கிரைபர் எக்கச்சக்க பேர் எங்கெங்கேயோ வந்திருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை யாரையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி 16வது வருஷம்னா அடுத்த தடவை 17வது வருஷம் இதை விட பிரமாண்டமா நடக்கும். கண்டிப்பா பண்ணுவாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு புது வீடியோ சந்திக்கலாம். பாய்.